ஹலோ எவ்ரிவன். நான் இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் பானிபூரி பண்ணேன். ஸோ அதுக்காக பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரில் இருக்கிற அந்த ஸ்பைஸியாக அந்த இது கொடுப்பாங்கல்ல, அது பண்ணி வச்சுருக்கேன். அது முன்னாடியே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் பொட்டேட்டோ வந்துட்டு பாயில் பண்ணதை ஸ்மாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா தண்ணி வேறு இல்லை, அதனால் கீழே போய் மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்ச ஆனியன் வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். நாளாக சாப் பண்ணல, அம்மா தான் சாப் பண்ணாங்க. ஸோ நான் வந்துட்டு அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அப்புறம் ஒன்றா மசாலாலாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். என்னென்ன கிடச்சது எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். அப்போது வந்து மம்மி ஒரு பாக்ஸில் இருக்கிறது ஜாக்ரின்னு சொன்னாங்க. எனக்கு கண்ணு வர தெரியாமல் போச்சு வர. அதுக்கப்புறம் நான் டர்மரிக்கு, அதுக்கப்புறம் கொரியண்டர் பவுடர், அதுக்கப்புறமா வந்துட்டு இது என்ன ஜீரா பவுடர், சில்லி பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணேன். கையில் கிடைக்கிறது எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இவ்வளோ சீரியஸாக பண்ணிகிட்ருக்கும் போது எங்கள் மம்மி பின்னாடிலேருந்து ஜோக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போயும் நான் சிரிக்காமல் சீரியஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இம்லி வாட்டர் கொடுப்பாங்களே ஸ்வீட்டோ, ஸோ அது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மா கிட்டே கேட்டுட்டு நான் அதை போட ஆரம்பிச்சிட்டேன். அஃப்கோர்ஸ் நான் ஸ்பேஸ் அவுட் ஆகிட்டேன். அப்புறம் மம்மி கொஞ்சம் சைட் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பூரி வந்துட்டு நான் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இது ரெடிமேடாகவே கிடைக்கும், ஸோ அதை நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக பூரிஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒன்றுன்னா எல்லாத்தையும் பொரிச்சு முடிச்சதுக்கப்புறம் அது பார்க்கவே சூப்பர் டெம்ப்டிங்காக இருந்தது. அவ்வளோதாங்க, நம்ம பானிபூரி ரெடி. இப்போ என்னென்னா அந்த பூரிக்குள்ளார நம்ம அந்த ஸ்டஃபிங் தான் வைக்கணுங்க. ஸோ அதனால் நான் போய் அம்மா கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்கெல்லாம் நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் பார்க்க சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. அதனால் நானும் மம்மி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. ஸோ 1 by 1 இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இல்லைன்னா வீக்கெண்ட்ஸ் அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், பாய் பாய்.